அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ட்ரம்ப்பு ரீசண்டாக அனௌன்ஸ் பண்ண அந்த ஆட்டோ டேரிஃபை பற்றி பேசலாம். ஆட்டோ டேரிஃபு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூஎஸில் விற்கப்படுகின்ற கார்களுக்கு 25% எக்ஸ்ட்ரா டேக்ஸ் அப்படின்னு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. எந்த கார்களுக்கெல்லாம் 25% எக்ஸ்ட்ரா டேக்ஸு? எந்தெந்த காரெல்லாம் அந்த நாட்டிலேயே தயாரிக்கப்படலையோ, அந்த நாட்டிலேயே மேனுஃபேக்சர் பண்ணப்படலையோ, அதாவது எந்தெந்த காரெல்லாம் அந்த நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படவில்லையோ அந்த கார்களுக்கு 25% டாரிஃப் டேக்ஸு அப்படின்னு யூஎஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. இப்போது யார் இந்த 25% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்? அவங்க நாட்டினுடைய கன்சியூமர்ஸ் தான். யூஎஸை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட்டட் கார்ஸினுடைய சேல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு $240 பில்லியன் அளவுக்கு ஒரு மார்க்கெட். நிறைய கார் யூஎஸ் கன்சியூமர்ஸ், அதாவது யூஎஸ் மக்கள் இம்போர்ட்டட் கார்ஸை தான் அவங்க நாட்டில் வாங்குறாங்க. இப்போது இந்த இம்போர்ட்டட் கார்ஸுக்கு எல்லாம் 25% டேக்ஸ் அதிகம். இம்போர்ட்டட் கார்ஸ்னால் என்ன? அவங்க நாட்டிலே உள்ள கம்பெனிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ ஜிஇயாக இருக்கட்டும் அல்லது ஃபோர்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனிகள் பக்கத்து நாடான மெக்சிகோ, கனடா, இந்த மாதிரி நாட்டில எல்லாம் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு, கார் தயாரிக்கிற அந்த இண்டஸ்ட்ரி, அந்த பிளான்ட்டை போட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்கே சீப் மெட்டீரியல், சீப் லேபர் கிடைக்கிறதுனால அங்கே கார்களை உற்பத்தி செஞ்சு யூஎஸுக்குள்ளே இவங்க சேல் பண்ணுறாங்க. அப்போது சீப்பான லேபர், சீப்பான எம்ப்ளாயி காஸ்ட் அப்படின்னு இருக்கும் பொழுது யூஎஸ் மக்களுக்கு அந்த காரினுடைய விலை கம்மியாக கிடைக்கிது. சரி, இப்போ 25% டேக்ஸ் போட்டதுனால யாருக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக டெஸ்லாவுக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ட்ரம்ப்புக்கும் நம்மளுடைய டெஸ்லா இருக்கிறாருல்ல, டெஸ்லா கம்பெனி இருக்குல்ல, டெஸ்லா கம்பெனி எலான் மஸ்க்கு, அவருக்கும் உள்ள டைஅப்பு நல்லாவே தெரியும். ஸோ டெஸ்லா கம்பெனிக்கு இது ரொம்ப பாசிட்டிவ். ரீசன் என்ன அப்படின்னா, டெஸ்லா யூஎஸ்லேயே கார்களை உற்பத்தி செய்கிறாங்க. அதனால் அவங்களுடைய காரினுடைய விலை அதிகரிக்காது, மற்ற கார்களுடைய விலை 25% கூடிரும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. இந்த இடத்துல இந்தியாவுக்கு என்ன மாதிரி பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா இந்தியன் கார் மேக்கர்ஸ் லைக் டாடா மோட்டார்ஸ் ஃபோர்டுகிட்ட இருந்து இந்த ஜேஎல்ஆர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனியை வாங்கினாங்க. அதாவது ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர். இந்த கார் ரொம்ப டாப் செல்லிங் காரு, ரொம்ப நிஷான காரு, ரொம்ப பாப்புலரான காரு யூஎஸ் மார்க்கெட்டில். சரிங்களா? யூஎஸில் ஹாலிவுட் படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே இந்த லேண்ட் ரோவர் அந்த கார் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் சில படங்களில் நான் பார்த்துருக்குறேன். அதாவது என்னென்னா ஹை அண்ட் காரு சூப்பராக இறங்குங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ் மாதிரி கம்பெனிகளுக்கு அந்த ஜேஎல்ஆர் அந்த காரை யூஎஸ் மார்க்கெட்டில் விற்கிறாங்கல்ல, அந்த காருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்புகிறோம். சரிங்களா? அப்போது இந்தியாவில் இருந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அந்த ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் 25% டேரிஃப் போட்டார் யூஎஸ் ட்ரம்ப்பு. அதனால் என்ன ஆகும், இந்த ஜேஎல்ஆர் மாதிரி கார்களுடைய விற்பனை குறையும். ஏன்னா விலை அதிகரிச்சிருச்சு இல்லையா. அப்போது அது இன்டைரக்டாக நம்மளுடைய டாடா மோட்டார்ஸையும் அது இம்பேக்ட் பண்ணும். டாடா மோட்டார்ஸினுடைய ஷேர் விலையும் இது குறையும். சரி, இப்போது நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்குக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் நடக்க போகுதுங்கிறத அனலைஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. நீங்கள் சில பேட்டர்னையும் இந்த இடத்துல கற்றுக்கணும். அதாவது என்னென்னா, பேட்டர்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள், அவர் டேரிஃப் போட போகிறாரு அப்படிங்கிறத முன்னாடியே நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா, யூஎஸ் கன்சியூமர்ஸ் இருக்கிறாங்களா, அந்த மக்கள் யாரெல்லாம் கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களாம் போய் இப்போவே கார் வாங்கியிருப்பாங்க.
ஸோ அதனால் ஒரு பென்டப் டிமாண்ட் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து பயங்கரமாக கார் சேல்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஆஃப்டர் த டேரிஃபு மேபி வந்து ஒரு 2 குவார்ட்டர் டு 4 குவார்ட்டர் வரைக்கும் கார் சேல்ஸ் வந்து யூஎஸில் வந்து கம்மியாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. பாயிண்ட் நம்பர் 2, இந்த மாதிரி டேரிஃப் போட போகிறாரு அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம டாடா மோட்டார்ஸ் மாதிரி கம்பெனிகள் வந்து எக்ஸ்போர்ட் வந்து நிறையா டம்ப் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? எந்தெந்த பார்ட்ஸ்லாம் வந்து ஜேஎல்ஆருக்கு தேவையோ டேரிஃப் போடுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே டம்ப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பார்ட்ஸை வச்சு அவங்க ஒரு 2 குவார்ட்டர் டு 4 குவார்ட்டர் வந்து தாக்கு பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நடக்குதா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களும் வந்து மார்க்கெட்டில் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எந்தெந்த கம்பெனிகள்லாம் வந்து யூஎஸ்க்கு வந்து இந்த ஆட்டோ ரிலேட்டட் பார்ட்ஸ் அல்லது ஆட்டோ அதாவது கார்ஸே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு மார்க்கெட் ஷேரு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ ஆட்டோ அண்ட் ஆட்டோ ஆன்சிலரி அப்படிங்கிற செக்டருக்கு கீழே வர்ற டாடா மோட்டார்ஸ், மதர்சன் சுமி இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆவாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டாக்கு விலை எந்த வேல்யூவேஷன் ஜோனுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது அவங்களுடைய சேல்ஸ் குறைய போகுது, புரியுதுங்களா? அடுத்த குவார்ட்டரில் இருந்து சேல்ஸ் குறையும், அல்லது இந்த பென்டப் டிமாண்ட்னால வந்து அந்த சேல்ஸ் குறையிறத வந்து நமக்கு தெரிய வர்றதுக்கு ஒரு 3 குவார்ட்டர் ஆகுமா இருக்கும். ஸோ நீங்கள்லாம் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டரும் இந்த மாதிரி கம்பெனிகள் ஆட்டோ அண்ட் ஆட்டோ ஆன்சிலரி செக்டரில் இருக்கிற யூஎஸ்க்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிகள் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க, அவங்களுடைய குவார்ட்டர்லி சேல்ஸ் வந்து எப்படி குறையுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுங்கள், விசுவலைஸ் பண்ணுங்கள். சப்போஸ் வாங்கணும்னு நினச்சா சேல்ஸ் ஒருவேளை வந்து சப்போஸ் ஒரு 25% அவங்களுக்கு குறையுது அப்படின்னா இபிஎஸ் வந்து எந்த அளவுக்கு குறையும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இருக்கிற கரண்ட் சேல்ஸுக்கு எவ்வளோ இபிஎஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணாலும் அந்த இபிஎஸ் வந்து ஒரு 5% வேணால் இம்ப்ரூவ் ஆகலாம் எக்ஸ்ட்ராவாக. புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாரு, அவருடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 10 ரூபாய் அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா? நாளைக்கு 1000 ரூபாய்க்கு அவரால் சேல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கம்பெனியோடைய 50% மார்க்கெட் ஷேர் வந்து யூஎஸில் இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற பார்ட்ஸ்னால அவருக்கு வந்து ரெவன்யூ கிடைக்குது. அந்த 100 ரூபாய் அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது இப்போ வந்து 500 ரூபாயாக குறைஞ்சி போச்சு. ஏன்னா டேரிஃப்னால வந்து மக்கள் எல்லாமே வந்து டெஸ்லா மாதிரி காரை வாங்குறாங்க யூஎஸில், அதனால் இவங்களுடைய சேல்ஸ் குறைஞ்சி போச்சு. அப்போ 500 ரூபாய், 500 ரூபாய்க்கு இபிஎஸ் எவ்வளோ வரணும்? 5 ரூபாய் தான் இபிஎஸ். அப்போ 5 ரூபாய் இபிஎஸ்க்கு 20 பிஇ போட்டால் அந்த ஸ்டாக்கினுடைய விலை அந்த மாதிரி வந்து மாறப்போகுது. 20 × 5 அப்படின்னு போட்டால் எவ்வளோங்க வரும்? 100 ரூபாய். இது வரைக்கும் 200 ரூபாயில் இருந்தது 100 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த கம்பெனிகள் வந்து ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, இந்த இடத்துல தான் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறாங்க. ஸ்மார்ட்டான கம்பெனிஸ்கள்லாம் வந்து இதே ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸை வேறு ஏதாவது மார்க்கெட்டில் அவங்க செல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்களுடைய எம்ப்ளாயி காஸ்ட்டு, ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து அவங்க எஃபிஷியண்ட்டாக இன்னும் கம்பெனியை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற டைரக்ஷனுக்குள்ளே போவாங்க, காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்க. அதனால் இந்த இபிஎஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பரான கம்பெனியாக இருந்துச்சுன்னா 5 ரூபாய்க்கு வராது, 7 ரூபாய் 8 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கங்க. அந்த மாதிரி கம்பெனினா சூப்பரான கம்பெனி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் இனிமேல் வரப்போகிற ஆட்டோ செக்டர் அண்ட் ஆட்டோ ஆன்சிலரி செக்டரில் உள்ள ஸ்டாக்கில் மானிட்டர் பண்ணுறது மூலமாக ட்ரம்பினுடைய எஃபெக்ட் வந்து நம்ம இந்தியன் ஸ்டாக், அதாவது இந்தியன் ஆட்டோ ஸ்டாக்ஸை வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாங்க.